வெவ்வேறு நபர்களை எப்படி அழைப்பது? व्यक्तियों के बारे में जानकारी। உங்களை குறிப்பிடுவது நான். मैं, உங்களுடன் பேசும் மற்ற நபரை குறிப்பிடுவது நீ, நீங்கள். तुम या आप। உங்கள் இருவரைத் தவிர வேறு நபரை குறிப்பது அவன், அவள். वह, உங்கள் இருவரையும் ஒரு குழுவாக சேர்த்து நாங்கள். हम, உங்களை தவிர்த்து ஒரு குழுவை குறிப்பது அவர்கள். वे। சில உதாரணங்களை பார்ப்போம். आइए कुछ उदाहरण देखें। நான் பேங்கில் வேலை பார்க்கிறேன். मैं बैंक में काम करता हूं। நீ புத்திசாலி. आप या तुम बुद्धिमान हो। அவன் நின்று கொண்டிருக்கிறான். அவள் நின்று கொண்டிருக்கிறாள். वह खड़ा या खड़ी है। நாங்கள் போய்க் கொண்டிருக்கிறோம். हम जा रहे हैं। அவர்கள் விளையாடுகிறார்கள். वे खेलते हैं। அடுத்து யாருடையது என்பதை குறிக்கும் வார்த்தைகள். अधिकार सूचक शब्द। இந்த வார்த்தைகள் உடைமையாளர்களை குறிக்கும். அந்த சமயத்தில் இன்னாருடையது என்பதை குறிக்கும் வார்த்தைகளை தந்துள்ளோம். இதை புரிந்து கொள்ள சில உதாரணங்களை பார்ப்போம். எனது அல்லது என்னுடையது. मेरा, உன்னுடையது. तुम्हारा या आपका। அவனுடையது, அவளுடையது. उसका, எங்களுடையது, हमारा। அவர்களுடையது. उनका। என்னுடைய பெயர் கரிமா. मेरा नाम गरिमा है। இந்த பேனா உன்னுடையது. यह तुम्हारी कलम है। இது அவளுடைய வீடு. यह उसका घर है। இந்த சைக்கிள் அவனுடையது. यह उसकी साइकिल है। சென்னை எங்கள் நகரம். चेन्नई हमारा शहर है। அவர்களது வீடு அதிக தூரத்தில் இருக்கிறது. उनका घर बहुत दूर है। எதையாவது ஒன்றை கொடுக்கும்போதோ எடுத்துக்கொள்ளும்போதோ குறிப்பிடுவது. கொடுக்கும்போது दीजिए, எனக்கு, मुझको या मुझे। அவனுக்கு, அவளுக்கு, उसको या उन्हें। எங்களுக்கு, हमको या हमें। அவர்களுக்கு, उनको या उन्हें। எடுத்துக்கொள்ளும்போது लीजिए, என்னிடமிருந்து, मुझसे, அவனிடமிருந்து, அவளிடமிருந்து, उससे, எங்களிடமிருந்து, हमसे, அவர்களிடமிருந்து. उनसे। இதை புரிந்து கொள்ள சில உதாரணங்களை பார்ப்போம். इन्हें समझने के लिए कुछ उदाहरण देखते हैं। அந்த பேனாவை எனக்குத் தா. वो पेन मुझको दीजिए। இந்த ஃபைலை அவனிடம் கொடு. ये फाइल उन्हें दीजिए। இதை அவளிடம் கொடு. ये उनको दीजिए। எங்களுக்கு டீ கொடு. हमको चाय दीजिए। அவர்களுக்கு காஃபி கொடு. उन्हें कॉफी दीजिए। இந்த ஃபைலை அவனிடமிருந்து எடுத்துக்கொள். उनसे फाइल लीजिए। என்னிடமிருந்து சில மருந்துகளை எடுத்துக்கொள். मुझसे दवाई लीजिए।
அவனிடமிருந்து ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொள். उससे किताब लीजिए। அவர்களிடமிருந்து அறிவுரை பெற்றுக்கொள். उनसे सलाह लीजिए। எங்களிடமிருந்து போனஸை வாங்கிக்கொள். हमसे बोनस लीजिए।